பூச்சிகளே ஏ கள்ளக்குச்சி முனியம்மா முனியம்மா யாரது உள்ள வாங்க நீயா வாட்டி என்ன விஷயம் அது வேற ஒண்ணு இல்ல முனியம்மா வாங்கட்ட 100 ரூபாய் கடை வாங்கியிருந்தல அது குடுக்கலான்னு வந்தேன் உன் வீட்டு பக்கம் போனா நீ அங்க காணல சரி அப்படி இருந்தாலும் புள்ள வீட்டுல தானே கிடப்ப அதனாலதான் இங்க இருக்கியான்னு பாக்கலான்னு வந்தேன் கரெக்டா நீ இங்க தான் கிடக்க ஆமா ஆமா என் பேத்தியும் என் பிள்ளையும் பாக்குறதே என் வேலையே அவங்க 2 பேரும் பாத்துட்டு போலான்னு வந்தேன் சரி உக்காரு மருமாவள காபி போட்டு கொண்டா சொல்றே குடிப்பேன் இல்ல முடியாமா நான் காசு கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறேனே ஆட ஒரு காபி குடிச்சிட்டு போ ஒன்னும் ஆகாது இரு என்னடி வெளிய ஏதோ சத்தம் கேக்குது யாரோ வந்திருக்காங்க போல யாரு யாரு எல்லாம் உங்க அம்மாவை பாக்குறதுக்கு கண்டிப்பா வந்திருப்பாங்க உங்க அம்மா ஒரு விஐபி இல்ல அதே அந்த விஐபி பாக்குறதுக்கு இன்னொரு விஐபி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க மருமகளே அம்மாடி ராதா மருமகளே எங்க வா இருக்க இங்கதான் உட்காந்துட்டு இருக்கனே வாயை திறந்து சொன்னா என்ன வாயை முடிக்க அமைதியா இருக்க அம்மாடி ஒரு காபி ஒன்னு போட்டு கொண்டு வாமா என்னைய பாக்குறதுக்காண்டி கலைச்செல்வி வந்திருக்கா ஆமா நான் என்ன வேலைக்காரியா உங்க அம்மாக்கு காப்பியை போடு டீயை போடுன்னு சொல்லிட்டு கிடக்காங்க எப்ப பார்த்தாலும் என்னைய பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதா இதுல வேற ஊர்ல இருக்கவங்களுக்கு போற வரவங்களுக்கு சேவை செய்யறதுக்குன்னும் எங்க அப்பா அம்மா எங்கேயோ பெத்து போட்டு உங்களுக்கு கட்டி கொடுக்கல ஒழுங்கு மட்டும் உங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க என்னாலாம் காப்பியும் போட முடியாது டீயும் போட முடியாது வேணும்னா அவங்க தலையில கல்ல தூக்கி வேணா போடுதேன் நீ செஞ்சாலும் செய்வடி அப்படியேப்பட்ட ஆளுக்கியான் உனக்கு காப்பி போடுறதுக்கு கஷ்டமா இருந்தா பேசாம கம்மனு இரு அதை விட்டுட்டு கல்ல தையில தூக்கி போட்டுறாதே அவங்களே வந்து போட்டுப்பாங்க நான் போய் சொல்லுவேன் காபி போடுறதுக்கு காபி தூள் இல்ல சரி நான் போய் கடைக்கு வாங்கிட்டு வரேன் பாலும் இல்ல என்னது பால் இல்லையா ஏடி காலையில் தானே 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தேன் அது என்ன செஞ்ச நீ ஒரு ஆளு அப்படியே குடிச்சிட்டியா என்ன பால் என்ன நான் டப்பா குடிக்கிறேன் எல்லாம் உங்க அருமை மாவதே குடிக்கிறா சின்ன பிள்ளைக்கு பால் ஊத்தாம பின்ன பீரை ஊத்த முடியும் நல்லா என் வாயில வரப்போகுது அதுக்குன்னு 1/2 லிட்டர் பால் அவ குடிச்சா நம்ப முடியலையே நீங்க சொல்றத பார்த்தா பாலை தூக்கி நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு பாலே இல்லன்னு போய் சொல்ற மாதிரி சொல்றீங்க சரி கத்தாசடி வந்தவங்க காத்துல ஊழ்ந்தா என்ன நினைப்பாங்க நானே கடைக்கு போய் பால் காபி தூள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போறேன் காப்பியை போடு உனக்கு கஷ்டமா இருந்தா அவங்களே போட சொல்லி போட்டுப்பாங்க வெளிய இருந்து கலப்பா வந்திருந்தாங்கன்னா ஒரு கிளாஸ்ல தண்ணியை கொண்டு போய் கொடுத்தா குடிச்சுட்டு கம்முன்னு கடக்க போறாங்க அதை விட்டுட்டு காப்பியை போடு டீயை போடுன்னு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் வரவீங்க போறீங்களா இதா சாக்கணும் இங்க வந்து உட்காந்துக்க மாட்டாங்களா அப்புறம் காப்பியை போடு டீயை போடு ஆலிச்சை போடு பூஸ்டர் போடுன்னு சொல்லுவாங்க உங்க அம்மாக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை தெரியல கேட்டி ராதா அத்தை சொன்னீங்களா அத்தை கூப்பிட்டீங்களா அத்தை எவ்வளவு நேரம் டி நானும் உட்காந்து கத்திட்டு கிடக்கேன் காதுல வாங்காம நீ பாட்டுக்கு கம்முன்னு உட்காந்துட்டு கிடக்க ஒரு காப்பி தான் உடனே போட்டு கொண்டு வர சொன்னேன் காதை உடுத்துச்சா இல்லையா நல்லா சொல்லுங்க அத்தை நானும் காப்பி போலான்னு அடுப்பு கடைக்கு போனேன் அங்க போய் பார்த்தா பாலும் இல்ல காப்பி இல்ல அதே உங்க மகனை பிடிச்சி ஏச்சிட்டு கிடக்கேன் வீட்டுல பால் காப்பி தூள் இதெல்லாம் வாங்கி வைக்கணுமா இல்லையா 4 பேர் வருவாங்க போவாங்க வந்ததுக்கு அப்புறமா பால் இல்ல சக்கரை இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படாது அதே உங்க மகன் எல்லாத்தையும் போய் வாங்கி தர சொல்லிட்டு இருக்கேன் அதுக்குள்ளார நீங்களே வந்துட்டீங்க என் மாமனா மாசம் மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கி போடுவான்னு கரெக்டா எனக்கு தெரிய முடியும் அது பூராத்தையும் காலி பண்ணிவிட்டு நீ அவனை பிடிச்சி கத்திட்டு கிடக்கியா மளிகை சாமான்னா காலியாக தான் செய்யும் காலியாகாம இருக்கிறதுக்கு அது என்ன செங்கல்லா சிமெண்டா அரிசி பருப்போம் அடிக்கடிக்கு காலியாகி வாங்க தான் செய்யணும் அதுக்கு என்ன செய்ய முடியாத இந்த ஈர வெங்காயம் நல்லா பேசு அவ்வளவு பேசுறவ கடைக்கு போய் டக்குன்னு பாலை பாக்கெட்டையும் காப்பி துணியும் வாங்கிட்டு வர வேண்டியதானே அது விட்டுட்டு உட்காந்து என் பிள்ளைய அப்படி ஏசிட்டு கிடக்கா பாரு என்ன ஈடு இழுக்கிறீங்க உங்க அம்மாவுக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியலையே இங்க பாருங்க இந்த வீட்டுல முழு நேரமா நான் தான் இருக்கேன் உங்க அம்மா வாட்ச்மேன் மாதிரி அடிக்கடிக்கு வந்து பார்த்துட்டு தான் போறாங்க அதுக்குன்னு ஓவரா ஆடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க அம்மா வந்துட்டா போதுமே முகத்துல அப்படியே ஆனந்த தாண்டம் ஆடுது இந்த மாமியார் கிழவி என்னைய போட்டு மரியாதை இல்லாம நடத்துது ஏட்டே தப்பா நினைச்சுக்காத வீட்டுல பால் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் முடியுமா இதுல என்ன இருக்கு காப்பி போட கட்டி பரவாயில்ல விடு நான் காலையிலே காப்பி குடிச்சுட்டேன் விடு அதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆமா முடியுமா நான் ஒரு கேள்வி கேட்டா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே சொல்லிட்டே நீ வச்சிருக்கிறதோ ஒரே ஒரு ஒத்த பிள்ளை அந்த பிள்ளைய நல்லா படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்குது இந்த மருமகன் ஒருத்தி வந்துட்டா பேத்தின்னு ஒத்தி கிடக்கா அப்புறம் பேசாம நீ இங்கே இருந்துக்க வேண்டியதானே இவங்களே பார்த்துக்கிட்டு இங்கே இருந்த மாதிரி கிடக்கும்ல அதை விட்டுவிட்டு போய் தனியா போய் கஷ்டப்பட்டு கிடக்கியே யாரு இவளா என் மருமவளா எனக்கு சோறு போட்டுட்டு தான் மறு வேலை பாப்பா சதா போட்டி சும்மா சொல்லாத முடியுமா நீ கூப்பிட்டு உடனே அப்படி பயந்துக்கிட்டு சரிங்க சார் இந்த பள்ளிக்கூடத்துலலாம் பிள்ளைக்கு தலையாட்டுக்கும்ல அந்த மாதிரி உன் மருமக உன்னைய பாட்டு தலையாடுறா இது போதாதா உனக்கு அவன் சுயரூபமே தெரியாம பேசுறடி
இங்க பாரு, அவ யாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஊர்ல இருக்கீங்களா இப்படிதான் நினைச்சிட்டு கிடக்காங்க. மாமியாருக்கு பயந்துகிட்டு மருமக இப்படிதான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னே அவளை பத்தி பெருமையா எல்லாரும் பேசிட்டு கிடக்காங்க. ஆனா உண்மையிலே அவ கொனை என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் பாத்துக்க. இங்க பாரு, நான் கூப்பிட்ட உடனே எனக்கு பயப்படுற மாதிரி நடிக்காலே, அது அத்தனையும் நடிப்பு பாத்துக்க. நான் போனதுக்கு அப்புறம் என் புள்ளைய போட்டு படாது பாடுபடுத்துவா. என்ன முடியுமா சொல்ற? ஆமாம்பிய, என் புள்ளைய போட்டு என்ன ஆரம்பி திரிக்கிட்டே கிடப்பான். இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யு. பாவம் என் பிள்ளை வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு வெளியே வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு கிடக்கான். இவளை கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் கஷ்டம் தான் பண்ணிட்டு கிடக்கான். இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் பாத்துக்க. நான் இங்கேயே இருந்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு தான் ரொம்ப தொல்லை கொடுப்பான். சரி, என்னால என் பிள்ளை எந்த கஷ்டமும் படக்கூடாது, அவன் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு தான் என் நினைப்பு. அதனாலக்கியா நான் இவங்க எப்படின்னா போகட்டும்னு தனியா போய் கிடைக்கி என் அப்பப்போ என் பிள்ளையும் பேசி வந்து பார்த்துட்டு போயிடுவேன். அவளும் 2 வார்த்தை என் பிள்ளைய பேசிவிட்டு அதோட வாயை முடிக்கிட்டு அமைதியாயிடுவா. அதுவே நான் இங்கே இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு நாள் ஃபுல்லா என் பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டே கிடப்பான். எனக்கு என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனாலக்கியா என்னால யாருக்கும் எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு தனியா வீடு எடுத்து கிடக்கேன். நான் கூப்பிட்ட உடனே பயந்த மாதிரி தான் நடிப்பா. நான் போனதுக்கு அப்புறம் என் பிள்ளை மேல போட்டுக்கிட்டு ஏறி மிதிப்பா. என்னடி முடியுமா சொல்லுற? அவ போனா எனக்கு தெரியும். இது பல பேருக்கு தெரியாதனால அவதான் இந்த ஊர் உலகத்திலே பெரிய நல்ல மருமகன்ற மாதிரி பேர் எடுத்து வச்சிருக்கா. அவ கதியெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா நாரி புட நாரி. சரிக்கா, சரி அப்ப நான் கிளம்புறேன். சரிடி வா. இப்பதான் புரியுது, முக்காவாசி மருமலகோ இப்படிதான் நடிச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு வீட்டுல இருக்கிற மாமியார் ஏமாத்திட்டு திரியிறாங்க போல. ஆமாம் தேய், நாமளும் மருமகளா இருந்ததா மாமியாரா இருக்கோம். மருமக குணம் என்னன்னு நம்ம மனசுக்கு தெரியாதா? ராதா, எடி ராதா. அடடே வாசுஜி, வா வா வா. என்ன ராதா, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டு பக்கம் ஆளே வந்து எட்டி பார்க்கல. முன்னால கதை பேசுறதுக்கு அடிக்கடிக்கு கிளம்பி எங்க வீட்டுக்கு வருவேன். இப்போ என்னடான்னா நான் உன் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. ஆமா, எங்க இருந்து என் மாமியார் இங்கேயே சாவுதே, அடிக்கடிக்கு வந்து வந்து போகுது. என்னால நிம்மதியா இங்கே வரக்கூட முடியல. என்னத்த செய்யறது? சரி, நீயும் எத்தனை அடிக்கிட்டே உன் மாமியாருக்கு பயப்பட போறியே தெரியல. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. சரி அதை விடு, நீ உக்காரு, நான் போய் உனக்கு காபியை கொண்டு வரேன். சரி, இந்தாச்சுடி காபி குடி. அடி பாவி மவளே, இவ்வளவு நேரம் என் ஃப்ரெண்டு வந்தான்னு கேட்டது ஒரு காபி கேட்டதுக்கு பால் இல்ல காபி இல்ல டிகாஷன் இல்லன்னு கதை கட்டிவிட்டு இப்போ இவ்வளவு பார்க்கறதுக்கு வந்தவளுக்கு மட்டும் காபி போட்டு கொடுக்குறா பாரு. மருமவளே, என்னது உன்னைய பார்க்க வந்தவளுக்கு மட்டும் காபி போட்டு கொடுத்துருக்குவா, என்னைய பார்க்க வந்தவளுக்கு காபி போட்டுச்சுன்னா பால் இல்ல காபி தூள் இல்ல அப்படி இப்படின்னு கதை கட்டிச்சு விட்டு இப்போ எங்க வந்து வந்துச்ச பாலு? அதுக்குள்ள என்ன பக்கத்துல கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துட்டியோ? சொல்லிட்டே. ஐயோ, நான் இந்த சுஜிக்கு காபி போட்டு தரும்போது இந்த கிளவி கரெக்டா வரணும். இங்க இருந்து கிளவி போயிடுச்சு, கிளவி நினைச்சா கரெக்டா காபி போற நேரம் பார்த்து வந்து நிக்க. இது வேற கேள்வி மேல கேள்வி கேட்க இப்ப என்ன பதில் சொல்லி சமாளிக்க போறது தெரியலையா? என்ன மருமகளை யோசிக்க பதில் சொல்லு. உன்னைய பார்க்க வந்தவளுக்கு மட்டும் பாலு, என்னைய பார்க்க வந்தவளுக்கு நீ யாருன்னு கேள்வி கேட்பியா? சொல்லு. எது பிரிச்சுக்குள்ளார கொஞ்சோண்டு பால் இருந்தது. நான் தான் பார்க்காம இருந்திருக்கேன். பால் சுத்தமா தீந்து போச்சுன்னு நினைச்சிட்டேன். அதனால நீங்க கேட்கும்போது பால் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். இந்தா இப்பதான் பிரிச்சுக்குள்ள போய் பார்த்தேன். அதுக்குள்ள பார்த்தா பால் கலந்துச்சு. சரி கலந்து அது வீணா தானே போயிடும், அதனால வீட்டுக்கு வந்தவளுக்கு போட்டு கொடுத்துடலாமே போட்டு கொடுத்துட்டேன். என்னது பால் வீணா போக கூடாதுன்னு வீட்டுக்கு வந்து எனக்கு போட்டு கொடுத்துட்டியா? ராதா, என்னது இது? என்னைய பார்த்தா என்ன மிச்சமானது மீதியானதெல்லாம் சாப்பிட்ற மாதிரியா கிடக்கு? உன் வீட்டுல வீணா போனது விளங்காம போனது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து சமாளிக்கலான்னு பாக்குறியா? இந்தா நீ வேணா உன் காப்பி வேணா வச்சுக்க. கிளம்புறேன். ஐயோ போச்சு போச்சு, வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி இந்த கிளவி ஏன் என் மானத்தை வாங்குதோ? இவ போய் ஊரு புள்ளா டமார் அடிப்பாளே. என் மாமியாக்காரி இப்படி பேசிச்சு அப்படி பேசிச்சு, நான் வீணா போனது கொடுத்துட்டேன் விளங்கா போனது கொடுத்துட்டேன்னு சொல்லியே என்னை சாவடிப்பாளுங்களே. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷமா சொல்லுங்க. அவன் வேண்டாம் காப்பியே வேண்டாம்னே எந்திரிச்சு போயிட்டா. போதுமா? சேட்டி, வீணா போக போகுது வேஸ்டா போக போகுதுன்னா வீட்டில் இருக்கிற பூனையை நாய்க்கா ஊத்துனா நம்ம வீட்டுக்கு காவலா காக்கும். அதை விட்டுவிட்டு வீட்டுக்கு கதை பேசுறவங்களுக்குலாம் காப்பியை போட்டு கொடுக்குறது ஆலிக்ஸ் போட்டு கொடுக்குறதும் இதெல்லாம் அநியாயம் பார்த்துக்க. என் புள்ள காசு அழிஞ்சு போயிடும் சொல்லிவிட்டேன். இந்த கேள்வி ஏன்டா என் உசுரை கிடைக்கோ தெரியல. சே, இது எப்பதான் மண்டையை போடுமோ? மண்டையை போட்டாலும் பரவாயில்ல, சந்தோஷமா கிடக்கலாம். அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் கொண்டையை போட்டுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா திரிஞ்சிட்டு கிடக்கு. என் உசுறு எடுக்கிறதுனே வருது. யாருமா அது வீட்டுல? ஐயா வர வர இந்த பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க முடியல. யோ, வீட்டுல பழைய சோறு எதுவும் இல்ல, போயிட்டு நாளைக்கு வாயா. யோ சொல்லிட்டேன், நீ பாட்டுக்குள்ள வந்துட்டே இருக்க. ஏமா என்னைய பார்த்தா என்ன பழைய சோறு வாங்க வந்த மாதிரியே கிடக்கேன். பட்டு பேசி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு யாராவது பிச்சைக்கார பழைய சோறு வாங்கறதுக்கு வருவானாமா? அட ஆமா, நான் பழைய சோறு வாங்கறதுக்கு வரலமா, சமையலுக்கு ஆர்டர் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஆர்டரா? ஆமாமா, இது இந்த ஹோட்டல் கடை வச்சிருக்காக்கல்ல அன்னலட்சுமி உணவகம், அவங்களுடைய வீடு தானே இது?
நினைச்சுக்கிடுங்க, பிச்சைக்காரங்க தொல்லை இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகம் பார்த்துக்கிடுங்க. நேரம் கட்ட நேரத்தில் வந்து பிச்சை எடுப்பாங்க. அவங்க நினைச்சதே பேசி போட்டேன். நீங்க ஏதோ சமையலுக்கு ஆர்டர் கொடுக்க வந்திருக்குன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமாம்மா, இந்த அன்னலட்சுமி உணவும் இருக்குல்ல, அந்த ஹோட்டல்ல ஒரு நாள் சாப்பிட்டேன். அவங்க வைக்கிற இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் பிரமாதமா இருந்துச்சு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே என் மவ சடங்கு ஆயிருக்கா, அதுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஒரு 50-60 பேருக்கு சமைக்கணும். சரி, அவங்களே சமைக்க சொல்லலாமேன்னு வந்திருக்கேன். அவங்க வெளியே விசாரிச்சதுல இதுதான் அவங்க வீடுன்னு சொன்னாங்க. அதனாலதான் வந்திருக்கேன். அந்த அம்மா இருக்காங்கல்ல? இருக்கா இருக்கா, ஏன் மருமகத்தியா உள்ள இருக்கா? சத்த போருங்க, இத கூப்பிடுறேன். மருமகளே, அம்மாடி, சின்ன பொண்ணே, சீக்கிரம் ஓடியம்மா. உன்னைய பார்க்கிறதுக்கு ஊர்ல இருந்து பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க. ஆமா ஐயா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீ, காபி, ஆர்லிச், பூஸ்ட்? இல்லம்மா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. கிதி கூப்பிட்டீங்களா? மருமகளே, உன்னைய பார்க்கிறதுக்காண்டி இவர் வந்திருக்காரு. என்ன ஏதுன்னு போய் விசாரிப்பா. சொல்லுங்க, யார் நீங்க? ஆமாடி, ஒரு நாள் உன் ஹோட்டல் கடையில சாப்பிட்டதுல நீ செஞ்ச சாப்பாடுல எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பாத்துக்க. என் மகள் சடங்கா இருக்கா, 4 அந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஒரு 50-60 பேருக்கு சமைக்கணும் பாத்துக்க. உன் கையால வந்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னது 50-60 பேருக்கு சமைக்கணுமா? அட என்னங்க நீங்க, 50 பேர்ல 500 பேருக்கு சமைக்கணும்னா கூட என் மருமகளுக்கு அதெல்லாம் அத்துப்படி. நீங்க கவலை விடுங்க. எத்தை மருமகளே, உன் திறமை என்னன்னே ஊருக்கு தெரிய வேண்டாமா? ஆ சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. செஞ்சிடலாம். ஆமா, என்ன சாப்பாடு செய்யணும்? சடங்கு இல்லையா, அதனால கறி மீன் சமைக்க மாட்டோம். ஒன்லி வெஜிட்டேன். இந்த சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அவியல், அப்புறமாட்டிக்கு வடை, பாவசம்னு ஒரு விருந்தே வச்சிடணும் பாத்துக்க. மட்டும் ஆவா 5 × 6 6 × 7 குத்து மதிப்பா தோராயமா எப்படி சொல்லணும்னா ஒரு 1 லட்சம் ஆகுங்க. எத்தே என்ன 1 லட்சம் ஆகும்னு சொல்லிவிட்டீங்க? நீங்க சொல்ற வெளியே பார்த்தா அவரு ஓடிய போயிடுவாரு போலியே. சும்மா இரு மருமகளே, அவர் சொல்றதை பார்த்தல, காய்கறி, கூட்டு, அவியல், பொரியல்னு அத்தனையும் சொல்லிட்டு கிடக்காரு. காய்கறி விலை என்ன கொஞ்சம் நெஞ்சம் விலையா விற்குது. இன்னைக்கு வைக்கிற விலை நாளைக்கு விற்கிறது கிடையாது. ஏத்த இறக்கமா கிடைக்கு. எப்படி விற்கும்னு நமக்கு தெரியாது இல்ல. அதை விட அரிசி பருப்பு விலை எல்லாம் அதிகமா இருக்கு. அதனாலதான் 1 லட்சம் ஆகும்னு சொல்றேன். அவர் சொல்றதெல்லாம் வாங்கி செஞ்சு முடிச்சு பார்த்தா நமக்கு ஒரு 5,000-10,000 தான் கையில கிடைக்கும். பெருசா லாபமே கிடைக்காது. உண்மையை சொல்லப்படா நான் குறைவாதான் சொல்லியிருக்கேன். நீ வேணா ஏத்தி சொல்லு. அப்படின்றீங்க? ஏம்மா, 50-60 பேருக்கா 1 லட்சம் ஆகுது? எனக்கு என்னமோ கொஞ்சம் வேலை வசதியா இருக்கும் தெரியுது. ஐயோ, அது வேணும் பெருசா பிரச்சனை இல்லைங்க. 1 லட்சம் கொடுங்க, நம்ம செலவு கூட்டு கழிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு மிச்சம் மீதி இருந்தா உங்ககிட்ட கொடுக்க போறோம். நாங்க என்ன பணம் சுட்டிக்க போறோம்? இன்னைக்கெல்லாம் விலைவாசி ஏத்த இறக்கமா இருக்கு, உங்களுக்கே தெரியும்ல. ஆமா நான் செஞ்சா. சரிம்மா, அப்போ நீங்க வந்து சமையல் செஞ்சு முடிச்சிருக்க. முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காசு தந்துடுறேன். சாமான வாங்கறதுக்காவது காசு தரலாம்ல? உங்க கை காசு போட்டு சமையல்ல செஞ்சு முடிச்சிருக்கேன். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி காசு தர போறேன். அது எப்படி அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ்னு 1000-2000 வாட்ச் கொடுக்கலாம்ல? அப்படிங்களா? சரி, இப்போ இதுக்கு நான் பணம் எடுத்துட்டு வரல. அப்புறமாட்டிக்கு பணம் எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ பரவாயில்லைங்க, பரவாயில்ல. ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை தானே முக்கியம். நீங்க சொன்ன மாதிரியே நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். அதுக்கப்புறமாட்டிக்கு மற்றதெல்லாம் பேசிக்கலாம். ரொம்ப சந்தோஷமா. மற்ற டீட்டெயிலு என்னென்ன சாப்பாடு செய்யணும்னு அதெல்லாம் உங்க கடை ஃபோன் நம்பர் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நான் வரட்டுமா? வாங்க ஐயா. மருமகளே, என்ன இப்படி பண்ணிவிட்ட? கேத்தி, அவர் பணம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வரேன்னு சொன்னார் பாத்தீங்களா? ஒரு மாதிரியே பார்த்துக்கிட்டே சொன்னாரு. அதுல இருந்து தெரிஞ்சு போச்சு அவர் மறுபடியும் இந்த பக்கம் கூட வரமாட்டாருன்னு. அதனாலத்தையே விடாம புடிச்சு வச்சுக்கிட்டேன். நமக்கு வந்திருக்க முதல்ல ஆர்டரு. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படியாச்சும் கடன் அடைக்கணும்ல. அதெல்லாம் சரிதான் மருமகளே. ஆனா நம்ம கை காசு போட்டு காய்கறி வாங்குறதுக்கு நம்ம கிட்ட ஏது பணம்? அதையும் யாருக்கிட்டயாச்சும் கடன் தான் வாங்கணும். வேற என்ன பண்றது? பாப்போம். கடன் வாங்கியாச்சு இந்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சோம்னா அதுல வர காசை வச்சு நம்ம கடனை கொஞ்சமாவது அடைச்சிடலாம்ல அத்தே. சரி சரி, நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. சரி, அதுபடியே பண்ணி முடிச்சிருவா. எப்ப சொன்னாரு? 4 தானே சொன்னாரு? ஆமாத்தே, சமையல் செய்யறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆளுங்களை வச்சு சமைச்சிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மளிகை சாமான் லிஸ்ட்டு போட்டு வாங்கணும், காய்கறி வாங்கணும், சாமான வாங்கணும். உங்கள் பிள்ளை வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு போட்டு நானும் அவரை கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சரிங்களா? சரிம்மா. எப்படியோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நமக்கு ஹோட்டல் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷமா போச்சு. உன் மாமனார் வேற வெளியே போயிருக்காரு. அவர்கிட்ட வந்தோடனே இந்த விஷயத்தை சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரியத்தே, நான் போய் பச்சைக்கிளிக்கிட்டே சரோசக்கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா சமையல் வேலைக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்ல. அவங்க கிட்ட முன்னாடியே சொன்னோம்னா அவங்களும் நம்ம கூட சேர்ந்து வருவாங்க. சரி, நீ போய் சொல்லி முடிச்சிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பாத்துக்க. நான் மத்தியானம் சமைக்க நான் பண்ணிக்கிறேன். சரியா? நீ போயிட்டு வா. சரியத்தே. எப்படியாச்சும் இந்த சமையல் ஆர்டரை நல்லபடியா முடிச்சிடணும். கூடிய சீக்கிரம் கடை நல்லா அடைச்சி மாடி மேல மாடி, வீடு மேல வீடு கட்டி நாங்க குடி போகி சந்தோஷமா இருக்கணும் கடவுளே.